மங்கடேஸ்வர். கோவில் மனைவியை அறிவாளால் வெட்டி கொண்டு சடலத்துடன் செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்த கணவன் கைது. வேறொரு நபருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக கூறி வெறிச்செயல் என தகவல். இது கொண்டு சொல்றாங்க. இது வேற ஆட்சியில் நடக்காதா, எங்க ஆட்சியில மட்டும்தான் நடக்காது. உங்க ஆட்சியே உங்க கூட்டணி கட்சியோட அடியாட்கள்கிட்ட போய் கேளுங்க. அடியாட்கள்னா எடுபடியில அடியாட்கள், கூட்டணி கட்சியோட அடியாட்கள்னா கூட்டணி கட்சியோட தலைவர்கிட்ட போய் கேளுங்க. நீங்க ஒண்ணு புடுங்கல, நாங்களும் ஒண்ணு புடுங்கல, அதனால தனியா போய் கேட்டீங்கன்னா ஓட்டு கூட விழுகாது. ஃபர்ஸ்ட் கேட்கவே போக முடியாது. எதையும் புடுங்கல, என்ன பிடிக்குதுன்னு போய் ஓட்டு கேட்பீங்கன்னு சொன்னா கூட்டணி கட்சி ரவுடிங்கள்ட்ட போய் கேளுங்க. ஆக்சுவலி நீங்களும் பதில் சொல்லுங்க. இது எந்த ஆட்சியில நடக்கும்? யார் ஒருத்தர் வெட்டானா நீங்க தான் வெட்ட சொல்லுங்க. மனைவி கணவன் வெட்டுறான், சரிங்களா? கணவன் மனைவி வெட்டுறான், நிறைய நடக்குது. நான் இந்த கேஸ்ல ஒரு கணவன் ஒரு மனைவிய வேற ஒரு ஆளோட திருமணத்துக்கு மீறிய உறவுல இருக்கான்னு சொல்லி வெட்டிட்டாங்க. நான் சொல்ல உங்க கட்சினாலும் இல்லை, ஒரு வெற்ற கொலை பண்றேன்னு அளவுக்கு மனதில் தைரியம் இருந்துச்சுன்னா என்ன நம்ம அரசு அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அரசு அதிகாரிகள் யார சொல்லுவாங்க? அப்பா அரசியல்வாதிங்க இவங்க இருக்காங்க, நம்ம அரசியல்வாதி இருக்காங்க அப்படின்னு சொல்லி காலத்துக்கிட்டு கொலை செய்யறதுக்கு தூண்டுறதே நீங்க தான். என்ன நான் இருக்கட்டா பண்றேன் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம கலாச்சார காட்சி இறந்து போனாங்கல்ல, அவங்க நீங்க தான் காட்சி சொன்னீங்களா? இல்ல காட்சிக்கு எனக்கு பங்கு தாங்கினீங்களா? இல்ல மொத்த சாராய ஆலையோ 90% 100ல டிஎம்கே ஆளுங்க தான் வச்சிருக்கிறதுனால காய்ச்சாதரா கண்ணு காணாம விட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்களா? இல்ல காய்ச்சி வித்துக்கோ ஆனா எனக்கு பங்கு கொடுத்துருன்னு சொன்னீங்களா? அது எப்படின்னு தெரியல. ஏன்னா அதுல பேர் போனவங்க நீங்க. ஏன்னா லஞ்சம் மட்டுமே 800 கோடி ஒரு ஊர்ல வாங்கிருக்கீங்க, யாரே கேள்வி. அத இடி உங்களுக்கு ரிப்போர்ட்டா கொடுத்ததுக்கு அப்புறமும் எஃப்ஐஆர் பதில ஒரு விசாரணை இல்ல, துப்பு கேட்ட விசாரணை இல்ல, சிஎஸ்ஆர் இல்ல. வெக்கம் கேட்டவங்களா? உங்களெல்லாம் வெக்க கேட்டா நாங்களே யாருக்கு பயப்படணும்? அது உங்களை பார்த்தோன்னா எல்லாரும் பயப்படணும். நீங்க யாரும் பார்த்து பயப்படவே இல்லை. அவ்வளோ கிளீனா அவ்வளோ பக்காவா சோசியல் மீடியால ஆட்சி நடத்துறீங்க. அது ஒரு கண்ட்ரியில எந்த ஒரு ஆட்சி, எந்த ஒரு குக்கிராமத்திலும் சரி, எந்த ஒரு டெவலப்பான சிட்டிலையும் சரி உங்களை மாதிரி ஆட்சி நடத்தவே முடியாது சோசியல் மீடியால. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போறோம். தேங்க்யூ.